அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னையிலிருந்து பேசுகிறேன். நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, இன்று அதாவது எப்படின்னா, நான் நேற்று பார்த்த ஒரு ஜாதகத்தின் அமைப்பை தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொள்ளுங்க. ஒரு ஆண் பெண் இருவர் வந்தாங்க. அவங்க இருவரும் காதலர்கள். தங்களுக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா பெற்றோர் சம்பளத்தில்னு கேட்கறதுக்காக வந்தாங்க. அதனால் இந்த நான் பதிவிடுறேன். அதுபோல் யாராச்சும் காதலர்கள் விரும்பியிருந்தா உங்களுடைய ஜாதக கட்டத்தில் இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக காதல் நிறைவேறும். இல்லைன்னா காதல் கை கூட முடியாத நிலை ஏற்படலாம். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்லிடுறேன். காதலுக்கு மிக முக்கியமான கிரகம் யார் பார்த்தீங்கன்னா சுக்கிரன், சனி, செவ்வாய், சந்திரன். இந்த இணைவுகள் தான் மிக முக்கியம். கருத்தில் கொள்ளுங்க. சுக்கிரன், சனி, செவ்வாய், சந்திரன் இவர்களே காதல் வெற்றியும் தோல்வியும் ஏற்படுறதுக்கு காரணமாகிறார்கள். கருத்தில் கொள்ளுங்க. குரு அதில் சம்பந்தப்பட்டால் காதல் வெற்றி பெறும். கருத்தில் கொள்ளுங்க. அதாவது குரு 5, 7, 9 ஒருவருக்கு மற்றொருவர் கேந்திரத்தில் திரிகோணங்களில் கெடாமல் அமைந்திருந்தால் காதல் அவங்களுக்கு மலரும். திருமணத்தில் அவங்க காதல் முடியும். கருத்தில் கொள்ளுங்க. ஆனால் அவங்களை பாவிகள் பார்த்தாலோ பாவிகள் சம்மதம் பட்டாலோ அவங்களுக்கு திருமண வாழ்க்கை தடைப்படும். கருத்தில் கொள்ளுங்க. காதல் திருமணம். அதே போல் புதனுக்கு 1, 5, 9, 2, 6, 10 கேது இருப்பின் காதல் ஏற்படும். அமைப்பு குரு அல்லது சுக்கிரன் பார்க்க அவங்கள் காதலில் வெற்றி பெறுவார்கள். கருத்தில் கொள்ளுங்க. புதனுக்கு 1, 5, 9, 2, 6, 10 கேது இருப்பின் காதல் அவங்களுக்கு ஏற்படும். அமைப்பு குரு அல்லது சுக்கிரன் பார்க்க காதலில் வெற்றி பெறுவார்கள். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல செவ்வாய் இணைந்து பார்க்க காதலில் அவங்களுக்கு தோல்வி ஏற்படும். சனி இணைந்து பார்த்தபடி காதலில் வெற்றியடைய அவங்களுக்கு கால தாமதமாகும். கருத்தில் கொள்ளுங்க. சந்திரன் இணைந்து பார்க்க காதலில் அவங்களுக்கு அதாவது ஒரு அவமானமான அமைப்பு ஏற்படும். காதலன் அல்லது காதலின் மனம் அடிக்கடி மாறும் என்றால் லக்னம் 7ஆம் இடத்துக்கு வக்கிர கிரகங்கள் தொடர்பு கூடாது. அப்படி இருந்தால் அவங்களுடைய மனநிலை மாறும். அதே போல சிக்கல் தோல்வி ஏற்படும். லக்னாதிபதி 5ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி சுக்கிரன், குரு ஆகியோரின் சேர்க்கை பார்வை ஜாதகத்தில் நன்கு அமர்ந்தபடி காதல் திருமணம் செய்து கொள்வதில் எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு வராது. அவங்க பெற்றோர்கள் சம்மதத்துடன் காதல் திருமணம் அவங்களுக்கு ஏற்படும். கருத்தில் கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம்.